பேக்கரி கடைக்குள் புகுந்து ஊழியரை காவல்துறையினர் ஒருவர் தாக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில். கோவிந்தராஜ், என்ன நடந்தது? எதற்காக அந்த காவல்துறையை சேர்ந்தவர் எதற்காக அவரை தாக்குகிறார்? கோபாலகிருஷ்ணன், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அர்ஜுன் என்பவருக்கு சொந்தமான ஐயங்கார் பேக்கரி கடை அமைந்துள்ளது. இந்த கடையில் இன்று அதிகாலை பெட்ரோல் வாகனத்தில் வந்த போலீசார் தாக்குவது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இன்று அதிகாலை 4 மணி அளவில் இக்கடை திறக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அந்த கடை திறக்கப்பட்ட போது ஒரு சில நிமிடங்களிலேயே அவ்வழியாக வந்த ஹைவே பெட்ரோல் போலீசார் வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்றிருக்கின்றனர். அடுத்து கடைக்குள் செல்லும் அந்த காவல் அதிகாரி தகாத வார்த்தைகளால் திட்டியபடியே கடையில் பணிபுரியும் ஊழியர் வீரமணி என்பவரை கொடூரமாக தாக்கி கடையை மூட சொல்லி மிரட்டுவது போன்ற அந்த சிசிடிவி காட்சிகள் அமைந்திருக்கிறது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து வணிகர்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு உள்ளான ஊழியர் வீரமணியின் முதுகில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் விருதாச்சலம் காவல்துறை அதிகாரிகள் நகரத்தில் உள்ள அனைத்து கடைகளையும் இரவு 11 மணிக்கு மேல் மூடிவிட வேண்டும் எனவும் காலை 4 மணிக்கு மேல் கடைகளை திறக்க வேண்டும் என வாய்மொழி உத்தரவாக அளிக்கப்பட்டுள்ளதால் விருதாச்சலம் காவல்துறை அதிகாரிகள் மீது வணிகர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற இந்த சம்பவமானது தற்பொழுது விருதாச்சலம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கோபாலகிருஷ்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.